ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்பயுமே கர்த்தருக்கு முன்பாக ஒரு உறுதியான வாழ்க்கையாய் இருக்கிறதற்கு நான் மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஏனோ தானோ வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்ல, வாழ்ந்தோம் சாதித்தோம் செத்தோன்னு என்ன பண்ணணும் இருக்கணும். என்ன சாதிச்ச? வீடு கட்டினேனா, கார் வாங்கினேனா, இல்ல ரொம்ப நாளா கடப்புல கடந்ததை எடுத்து பழுது பார்த்தேனா? இல்ல, நான் வாழ்க்கை முழுக்க சத்தியத்துல என்ன பண்ணேன்? வாழ்ந்தேன். நான் வாழ்க்கை முழுக்க கர்த்தருடைய வேத வசனத்துல உறுதியா என்ன பண்ணேன்? வாழ்ந்தேன். மன தைரியத்தோடு திடமனதோடு நான் தேவ சமூகத்துல என்ன பண்ணேன்? காணப்பட்டேன்ற ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? வாழணும். சோதரம். இன்றைக்கு மரித்த பரிசுத்தவான்களை கர்த்தருக்கு சித்தமான நம்ம அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு கேட்க பேச வாய்ப்பு இருந்தா கேட்டு பாருங்க. எப்படிப்பா வாழ்ந்தீங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையில நடுங்கி நான் என்ன பண்ணேன்? வாழ்ந்தேன். தாவீது ராஜா குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது ராஜா ஒரு நல்ல கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன். அவருடைய வார்த்தையை கேட்கிற மனுஷன். கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமாகவோ அல்லது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாகவோ வார்த்தை வரும் என்றால் அந்த வார்த்தையை கவனமா கேட்கிற ஒரு நல்ல மனுஷன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்னோட கர்த்தர் என்ன வார்த்தை இடைப்படுகிறார், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஜாக்கிரதை உள்ள மனுஷன் தான் தாவீது. ஆனா அந்த தாவீது தவறு செய்யும் பொழுது மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் மூலமாய் வரும் பொழுது அந்த வார்த்தையை அவர் எப்படி எடுக்கிறாரு நல்லா கவனிக்கணும். வார்த்தை என்பது ஒருமையில் வரப்போறது அல்ல. வார்த்தை என்பது ஆசீர்வாதத்தை மட்டும் மையப்படுத்தி வரப்போறது அல்ல. வார்த்தை என்பது கண்டிப்பை மையப்படுத்தி மாத்திரம் வரப்போறது அல்ல. வார்த்தை என்பது நினைவூட்டுதலை மையப்படுத்தி மாத்திரம் வரப்போறது அல்ல. வார்த்தை எல்லா விதத்திலும் வரக்கூடியது. நான் ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டேன்னா, ஏன்னா தாவீது கர்த்தருடைய ஆலயம் கட்டணும்னு மிகுந்த பிரயாசப்பட்டார். பிரயாசப்பட்ட தாவீது கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரு? உனக்கு ஒரு வீட்டை நான் என்ன பண்றேன்? கட்டுறேன். அவன் அரண்மனைக்குள்ள சுகமும் சந்தோஷம் என்ன பண்ணும்? நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். தாவீது அதை கேட்டாரா? இல்ல. இரண்டாவது தாவீது ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பொருட்களை சவதரிக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் தடுத்து நிறுத்தினாரா? இல்ல. ஆனா அதே தாவீது ஸ்தோத்திரம் பச்சை பாலத்துல பாவம் செஞ்சாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது. எப்படிப்பட்ட வார்த்தை வருது? நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு. நீ என்னதான் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருந்தாலும் தப்புன்னு தகப்பன் சொன்னார்னா அதை கேட்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான பிள்ளைக்கு அடையாளம். அந்த பிள்ளை தான் தகப்பன் வார்த்தையில வளர்க்கப்படுகிற பிள்ளை. அந்த சபை தான் கர்த்தருடைய உபதேசத்தில் வளர்க்கப்பட்ட சபை. அந்த சபை தான், அந்த விசுவாச பிள்ளைங்க தான் கர்த்தருடைய வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள்னு அர்த்தம். இப்ப வாசிங்க எபேசியர் 5:1-2 வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்கு தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் அதன் ஆரம்ப வார்த்தை மிக முக்கியமானது. ஏன்னா ஸ்தோத்திரம் ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா அந்த லெட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்றோமோ அந்த வார்த்தைக்கு அடுத்துதான் அந்த லெட்டர்ல படிக்கலாமா வேணாமான்ற ஆசை என்ன பண்ணும்? வரும். பிரியமுள்ள தோழிக்கு, பிரியமுள்ள கணவனுக்கு, அன்பான மனைவிக்குன்னு ஆரம்பிச்சாக்க அதை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பிசாசே, நாயே, பேயேன்னு ஆரம்பிச்சா என்ன பண்ணும்? அது அடுத்த வார்த்தையை படிக்க மாட்டோம். அதுபோல ஒவ்வொரு ஒரு ஆரம்பத்தினுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன் அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5ஆம் அதிகாரத்தை எழுதுறதுக்கு முன்பாக சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்கள், பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்பனா பின்பற்றுங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்ற வேண்டும்.
எப்படி பிரியமான பிள்ளையா இருக்க முடியும்? அதுக்குதான் தாவீது உதாரணமா சொன்னேன். தாவீது தகப்பன் வார்த்தையை கேட்கிற பையனா இருந்தார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்கலாம் இருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பிள்ளை தான் தகப்பனுக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்கும். பாசம் அனைத்து பிள்ளைகளுக்கும் உண்டு, பிரியம் ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த பிரியமுள்ள பிள்ளை யாருன்னா, தகப்பன் பேச்சை தட்டாமல் செயல்படக்கூடிய பிள்ளையா இருக்கும். தகப்பன் அடித்தா சரிப்படுத்திக்கும், தகப்பன் திட்டினா சரிப்படுத்திக்கும், தகப்பன் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளும், தகப்பன் கொடுத்தா வாங்கிக்கும், தகப்பன் கிட்ட அடம் பிடிக்காது. அதனால அந்த பிள்ளைய தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். 13 பிள்ளைகள்ல யோசேப்பை மாத்திரம் யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்ன? 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. 13 பிள்ளையில ஒரே ஒருத்தனை மாத்திரம் யாக்கோபு அவ்வளவு நேசிக்கிறாரு. உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கிறாரு, நல்ல ஆகாரம் கொடுக்கிறாரு, பலவர்ண அங்கியே கொடுக்கிறாரு, தன்னோடு வைத்துக் கொள்கிறாரு. தனக்கு அடுத்த ஸ்தானத்துல இவன் தாங்கிறத சொல்லாம காண்பிக்கிறாரு. இவ்வளவு செய்ய காரணம் என்ன? யாக்கோபு தவறுகளை எல்லாம் யோசேப்பு தவறுகளை எல்லாம் தகப்பனிடத்தில் சொல்லி வந்தான். அப்பனா என்ன அர்த்தம்? தகப்பனுக்கு என்றைக்கும் யோசேப்பு பாதிப்பை ஏற்படுத்தல, தகப்பனுக்கு யோசேப்பு என்றைக்கு இழப்பை ஏற்படுத்தல, தகப்பனுக்கு யோசேப்பு என்றைக்கும் நஷ்டத்தை என்ன பண்ணல, ஏற்படுத்தல. தகப்பனுக்கு யோசேப்பு என்னைக்கு ஏமாற்றத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா மீதி உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? தகப்பனுக்கு தெரியாம ஆடுகள் மயிரை கத்தரித்து அந்த பணத்தை அவர்கள் வைத்துக் கொண்டாங்க. ஆடுகளை விற்று அந்த பணத்தை அவங்க வைத்துக் கொண்டாங்க. ஆடு நிமித்தம் வரக்கூடிய பால்கள், வெண்ணெய்கள், இப்படிப்பட்ட பால் கட்டிகளை எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களே வைத்துக் கொண்டு தகப்பனுக்கு கொடுக்காம சில ஏமாற்று காரியங்கள்லாம் பண்ணாங்க. அப்ப ஏமாற்றக்கூடிய பிள்ளைகள் தகப்பனுக்கு உகந்த பிள்ளைங்களா, இல்ல தகப்பனை ஸ்தோத்திரம் நஷ்டப்படுத்துற பிள்ளைங்களான்னு பார்த்தா நஷ்டப்படுத்துற பிள்ளைங்க. ஏன்னா ஒரு தகப்பன் என்னை நம்பி ஒரு பணத்தை கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். 3 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, எத்தனை பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், ஒரு பிள்ளைய கூப்பிட்டு தகப்பன் ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து, இந்த பணத்துக்கு போய் நீ என்ன பண்ணு, இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பொருளோட விலையோ ஒரு 69 ரூபாயோ இல்ல 58 ரூபாயோ இருக்கட்டும். அந்த மீதமான பணத்தை இப்ப 58 ரூபாய் அப்படின்னாக்க மீதி எவ்வளவு தொகை வரும்? 42 ரூபாய். 42 ரூபாய 42 ரூபாயா கொண்டு போய் தகப்பன் கையில கொடுத்தா தகப்பனுக்கு சந்தோஷம் வரும். தகப்பன் பொருளை பாப்பார். பொருள் எவ்வளவுப்பா தம்பி? அப்பா 58 ரூபாப்பா. அப்படியாப்பா? மீதி எவ்வளவுப்பா கொடுத்தாங்க? 42 ரூபா கொடுத்தாங்க. உனக்கு எதுவும் வாங்கிக்கலையா? இல்ல வாங்கிக்கலப்பா. தகப்பன் என்ன பண்ணுவாரு? ஸ்தோத்திரம் சந்தோஷத்துல மீதி தொகையை அப்படியே கொடுத்தாலும் உண்டுதான், அதுல ஒரு தொகையை எடுத்து கொடுத்து அப்ப நீ இதை வச்சு நீ வாங்கி சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்றதும் உண்டுதான். இல்லைன்னா தன் பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறதும் உண்டுதான். அதே இன்னொரு பிள்ளை இருக்கு, அதே குடும்பத்துல இன்னொரு பிள்ளை இருக்கான். அந்த பிள்ளையை கூப்பிட்டு அதே ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. பிள்ளை என்ன பண்ணுது? போகுது, பொருளை வாங்குச்சு. அந்த பொருள் வாங்கினது ஒரு 50 ரூபா பொருள் அந்த பிள்ளை வாங்குச்சு. இந்த புள்ள என்ன பண்ணுச்சு? இன்னொரு 10 ரூபாய்க்கு இதுக்கு தீனி வாங்கி வாயில போட்டு வர வழியில சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாட்ட கொடுக்குது. அப்பா கேட்கிற பொருள் எவ்வளோப்பா? பொருள் 60 ரூபாப்பா, மீதி 40 ரூபாப்பா. அப்பாக்கு அந்த பொருளோட விலை என்ன பண்ணும் தெரியும். அடுத்து அந்த பிள்ளைகளை பணத்தை கொடுத்து அனுப்புவாரா? அப்ப ஏமாற்றக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க நினைக்கிறாங்க அப்பா நம்ம பண்ண தப்ப கண்டுபிடிக்கல அப்படின்னு. ஆனா அப்பாக்கு ஒவ்வொரு காரியமும் தெரியும்ன்றது பிள்ளைக்கு என்ன பண்ணல, தெரியல. என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பிரபஞ்சத்தை படைத்ததே அவரு தானே. பிரபஞ்சத்தை படைத்தவருக்கு பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்தும் அத்துப்படி. ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது தெரியாது, இது தெரியாது, இது அவர் கண்களுக்கு மறவா இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணை மூடனா பூலோகம் இருண்டு போன கதையா. நான் ஒருத்தன் கண்ணை மூடிக்கிட்டு நான் செய்யற காரியம் என் தகப்பனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு பிள்ளை நினைக்குது. அதனால அந்த பிள்ளைங்க ஒரு நாளும் தகப்பனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கிறதே கிடையாது. சோதர 11 பிள்ளைகளும் இப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருந்ததுனாலதான்
ஸ்தோத்திரம், யோசேப்பு யாக்கோபு யோசேப்புங்கிற ஒரே ஒரு பிள்ளைய மாத்திரம் அதிகமா நேசிச்சாரு. ஏன்னா அந்த பிள்ளை உண்மையா இருக்கான். அந்த பிள்ளை எப்படி இருக்கிறான்? உண்மையா இருக்கிறான். அப்ப பிரியமுள்ள பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? பிரியமுள்ள பிள்ளையா? உண்மை உள்ள பிள்ளையா? உண்மை உள்ள பிள்ளையா? நான் என் தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறேனா? நான் என் தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறேனா? எபேசியர் சபைக்கு பவுல் சொல்றாரு, எப்பா உங்க அப்பாக்கு நீ உண்மையா இருப்பா, உங்க அப்பாக்கு நீ உண்மையா இருப்பா, அது போதும். நீ வேற எதையும் சாதிக்க வேண்டாம். உங்க அப்பாக்காக நீ எதையும் என்ன பண்ண வேண்டாம், சாதிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். நீ ஒன்னே ஒண்ணு செய், உங்க அப்பா பேரை களங்கப்படுத்தாம. இந்த வார்த்தை எத்தனை தகப்பன்மார தன் பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீ சம்பாதிச்சு கொடுக்க வேணாடா ராஜா, நீ நல்லா படிக்க கூட என்ன பண்ணா வேண்டாம், என் பேரை கெடுக்காம இருந்தா போதும், என் பேரை களங்கப்படுத்தாம இருந்தா போதும், எனக்கு அதுவே போதும்பா. நிறைய தகப்பன்மாருடையதான வாழ்க்கையில நீங்க திரும்பி பாருங்க, படித்த பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை கொண்டு அவங்களுக்கு சந்தோஷம் சொல்லிக்கலாம். இன்னும் என்னுடைய பையன் ஸ்தோத்திரம் ஐடில வேலை செய்யறான், என்னுடைய பிள்ளை கலெக்டரா இருக்கிறான், என்னுடைய பிள்ளை வைக்கலா இருக்கிறான், என்னுடைய பிள்ளை டாக்டரா இருக்கான்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த பிள்ளைங்களை எல்லாம் அப்பா வாய்மொழியா சொல்லி மெச்சுக்குவாரு, வெளியில சொல்ல நல்லா இருக்கும். ஆனா ஒரு தகப்பனுக்கு உண்மையானது என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை தன்னோடு இருந்து, தன் தகப்பனோடு இருந்து, தன் தகப்பன் இருதயத்துக்கு ஏற்றபடி அந்த பிள்ளை செய்துனா, டாக்டர் பிள்ளைய விட, வக்கீல் பிள்ளைய விட, கலெக்டர் பிள்ளைய விட எந்த பிள்ளை அப்பாவுக்கு ஒஸ்தி? வீட்டுக்குள்ள கூலி வேலை செஞ்சாலும் தகப்பனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைய வாழ்றான் பாத்தீங்களா, அந்த பிள்ளை தான் தகப்பனுக்கு ஒஸ்தி. அந்த பிள்ளை தான் தகப்பனுக்கு பிரியம். அந்த பிள்ளையதான் தகப்பன் நேசிப்பாரு. ஏன்னா அந்த மத்த பிள்ளைங்களை குறிச்சு பார்க்கலாம், மத்த பிள்ளைங்களை போல அந்த பிள்ளை படிக்கல, அந்த பிள்ளைக்கு கல்வி அறிவு கிடையாது, அந்த அறிவு கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு தகப்பனுடைய அனுபவங்கள் அனைத்தும் பிரியமுள்ள பிள்ளன் கையில் வந்து சேரும். ஒரு பிரியமான பிள்ளைக்கு தகப்பனுடைய சகல அனுபவம் என்ன பண்ணும்? கற்றுக் கொடுக்கப்படும். அப்பா என்ன பண்ணுவாரு? அப்படியே கற்றுக் கொடுப்பாரு. இல்ல தம்பி, இதை இப்படி செய்யுங்க, இல்லப்பா அதை அப்படி செய்யணும். அதுல சில கண்டிப்பு இருக்கலாம், சில கோபம் இருக்கலாம், சில கசப்பு இருக்கலாம். ஆனா தகப்பனுடைய நோக்கம் என்ன? என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும், என் பிள்ளை கத்துக்கணும். என் நாளைக்கு என் பிள்ளை இந்த காரியம் தெரியாம யார்ட்டையும் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டக்கூடாதுன்றதுனால அனைத்தையும் வாழ்க்கையின் முறைகளை கற்றுக் கொடுக்கிறது தகப்பன் தான். யாருக்கு? பிரியமுள்ள பிள்ளைக்கு. படித்து ஊர் சுத்துற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிடையாது. தகப்பனோடு படித்தாலும் தகப்பனோடு இருந்து, வேலை செஞ்சாலும் தகப்பனோடு இருந்து, வீட்டை நேசிச்சு வீட்டின் நினைப்பாவே இருக்கிற அந்த பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா. ஊர்ல சொல்லிட்டாங்க ஹோம் சிக் உள்ள பையன், ஆனா அந்த பையன் தகப்பனுக்கு ஊழியம் செய்யும்படி அவன் ஹோம் சிக் உள்ளவனா இருக்கிறான். அவன் தன் தாய்க்கு ஊழியம் செய்யும்படி ஹோம் சிக்கா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு சம்பாதிக்கின்ற பேர்ல அநேக பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் என்ன பண்ணிடுறாங்க, செட்டில் ஆகி செத்துறாங்க. பிள்ளை அனுப்பி வச்ச தகப்பன் பாருங்க, பிள்ளை வருன்னு காத்து கடந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, செத்துறாங்க. இதுல அனுபவங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? இதேதான் வேத வசனத்திலேயே ஒப்பிட்டு சொல்ல முடியும்னாக்க, அநேகர் வளர்றோம், ஒரு ஊழியக்காரனா வரோம், இல்ல ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல ஒரு நல்ல பாடகரா வரோம், நல்ல ஒரு ஆராதிக்கிற மனுஷங்களா வரோம், நிறைய பொசிஷன்ல வரோம். ஆனா பிரியமுள்ள பிள்ளையா இருக்கமான்னு பார்த்தா இல்ல. பிரியமுள்ள பிள்ளையா இருக்கமான்னு பார்த்தா பொசிஷன் பிரயோஜனம் இல்லைங்க. ஹை கிளாஸ் பொசிஷன் பிரயோஜனம் இல்லை. நான் சர்ச்சுக்கு எந்த பைக்ல எந்த கார்ல வரேங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மனசோட வரேங்கிறது தான் முக்கியம். என்னை என் தகப்பன் பார்த்தா பிரியமுள்ள பிள்ளையா பாக்குறாரு, எதுக்குடா அந்த பையன் வந்தான்னு பாக்குறாருன்றதை யோசிக்கணும். நம்ம வர ரேஞ்சில இல்லைங்க, என் இருதயத்துல இருக்க நான் யார் அப்படிங்கிறது. நான் உடுத்தி வர வஸ்திரத்துல இல்ல, உடுத்தி வர வஸ்திரத்துல கிடையாது. என் தகப்பனை எப்படி பாக்குறாருங்கிறது என் வஸ்திரத்தை வச்சு கிடையாது. மூத்த குமாரன் வீட்டுல இருந்தான், நல்ல வஸ்திரம் போட்டிருந்தான். இளைய குமாரன் எப்படிப்பட்ட வஸ்திரத்தோட வந்தான்? பன்னி சேத்தோட வாசனையோட. இன்னும் சொல்ல போனா சொல்லலாம், பட் வேணாம், அது அநாகரிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான கோலத்துல வந்தான். தகப்பன் அவனை கட்டி பிடிச்சாரு. அப்ப என்ன அர்த்தம்? நான் வர வஸ்திரத்தை தகப்பன் பார்க்கலங்க, நான் வர வாகனத்தை தகப்பன் பார்க்கலங்க, நான் என்ன மனசோட வரேங்கிறதான் தகப்பன் பாக்குறாரு. ஆலயத்துக்கு வரும்போது எந்த மனசோட ஆலயத்துக்கு வரும்? வசனத்தை கேட்கிறப்ப எந்த மனசோட வசனத்தை கேட்கிறோம்? எந்த மனசோட சத்தியத்தை கேட்கிறோம்? அததான் தகப்பன் பாக்குறாரு. அல்லேலூயா.
அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிரியமுள்ள பிள்ளைகளாய் பின்பற்றுங்கள். பிரியமுள்ள பிள்ளைகளாய் பின்பற்றுங்க. உங்க தகப்பனை பின்பற்ற நமக்கு என்ன ஆச்சோம்? பக்கத்து வீட்டு அப்பாவை ஃபாலோ பண்ண சொன்னாதான் தப்பு. ஆமாவா இல்லையா? என்ன பெத்த தகப்பனை ஃபாலோ பண்ண எனக்கு என்னங்க அச்சம்? என்னை பெத்த தகப்பனை ஃபாலோ பண்ண எனக்கு என்ன அச்சம்? எனக்காண்டி ரத்தம் சிந்தி எனக்கு ரட்சிப்பை கொடுத்து, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து, எனக்கு விடுதலையை கொடுத்து, நான் ஸ்தோத்திரம் ஊரார் கையில முத்து வாங்க கூடாதுன்னு எனக்காக அவர் அடி வாங்கி, என்னுடைய பாவத்துக்காக நான் சிலுவையில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லி எனக்காக ஒரு சிலுவையில் அடிபட்டு, எல்லாவற்றையும் எனக்காக செஞ்ச எங்க அப்பாவை ஃபாலோ பண்ண எனக்கு என்ன வெக்கம்? எனக்கு என்ன வெக்கம்? ஒரு தாயாரை குறிச்சு நான் ஒரு இதுல படிச்சேன், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு தாயார் வந்து தனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சான். அந்த பிள்ளைக்கு பார்வையற்ற பிள்ளை அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? பிறந்துச்சு. அந்த பார்வையற்ற பிள்ளைய அந்த தாய் என்ன பண்ணாங்க? வளர்த்தாங்க. ஒரு 5 வயதுக்கு அப்புறமா தான் தெரியுது பிள்ளைக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த. அப்ப அந்த தாய் என்ன பண்ணாங்க? பரவாயில்லன்னு சொல்லி அந்த பிள்ளைய வளர்த்து 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 டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என் பிள்ளைக்கு 2 கண் என்ன பண்ணணும் வேணும் டாக்டர், அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி. கிடைக்கவே இல்லை. ஒரு 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 5 வருஷமா ஒரு 10 வருஷமா வாழ்றாங்க, கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அந்த அந்த தாயார் போய் அந்த டாக்டரை கேட்கறாங்க, டாக்டர் என்ன ஆச்சு என் பிள்ளைக்கான விஷயம் அப்படின்னாக்க, அம்மா ஸ்தோத்திரம், உன் பிள்ளைக்கு யாருடைய டிஷ்யூ என்ன பண்ணல, மேட்ச் ஆகல. டிஷ்யூனா டிஎன்ஏ என்ன பண்ணல, மேட்ச் ஆகல. பிளட் மேட்ச் ஆகல, நரம்பு மேட்ச் ஆகல, யாருதுமே மேட்ச் ஆக மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த அம்மா சொன்னா, என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை பிள்ளைய என் பிள்ளைன்னு சொல்ல. டாக்டர் சொன்னாங்க, ஒரே ஒரு காரியம் மேட்ச் ஆகுமான்னாங்க. யாருது? உன் கண்ணு 2ஐயும் கொடுத்தனா உன் பிள்ளைக்கு என்ன பண்ணும்? மேட்ச் ஆகும்னு சொல்ல. தாயார் யோசிக்கவே இல்லை. மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே நீ ஸ்தோத்திரம் அந்த டாக்டர் கிட்ட போய் என்ன பண்ணு, நீ போ, உனக்கு கண் என்ன பண்ணும் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு அந்த பையனை கொண்டு போய் விட்டுட்டு, அந்த அம்மா வந்து தன் பையனுக்கு கண்ணு 2ஐயும் தானமா கொடுத்துட்டு அந்த அம்மா மறுபடியும் எங்க போயிட்டாங்க? தன் வீட்டுக்கு போயிட்டாங்க. டாக்டர் சொல்ற விஷயம் என்னன்னா, டாக்டர் என் பையனுக்கு இந்த விஷயம் என்ன பண்ண வேணாம், தெரிய வேண்டாம், அவன் போய் படிக்கட்டும், அவன் பெரிய ஆளா வரட்டும்னு சொல்ல. டாக்டரும் கேட்டுட்டு அந்த பையனை சுத்தர ஆபரேஷனுக்கு அப்புறமா அந்த பையனுடைய படிப்பு செலவெல்லாம் அந்த அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பையனை ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. கிராஜுவேஷன் அன்னைக்கு எல்லோரும் பிள்ளை தகப்பன் அப்பா அம்மாவோட இருக்கிறப்ப அந்த பையன் தன்னுடைய அம்மாவை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு அந்த டாக்டர் மூலியமா அழைப்பு கொடுக்குறான். டாக்டர் எங்க அம்மா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வராங்க. எப்படி வராங்க? கண்ணு தெரியாதது போல அந்த அம்மா வந்த உடனே அந்த பையனுக்கு அந்த அம்மாவை தன் தாயின்னு சொல்றதுக்கு என்ன இல்ல, வாய் இல்ல. ஆனா கண்ணை கொடுத்தது யாரு? அந்த தாய் தான் அந்த பையனுக்கு தெரியாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைங்களுக்கு நான் இன்றைக்கு ஆசீர்வாதமா வாழ காரணம் என் தகப்பன் இயேசுதான் என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியவும் இல்ல, சொல்றதுக்கும் வார்த்தை வரது. அவரை அறிக்கை பண்ண என்ன வெக்கம்? அவரை ஆராதிக்க என்ன வெக்கம்? சொல்லுங்க, என்ன வெக்கம்? சினிமான்றதை விடுங்க, தேவையில்லாத வார்த்தையை பேசுறோமா இல்ல கெட்ட வார்த்தையை பேசுறோமா? என்ன பேசுறோம்? பக்தி விருத்திக்கு ஏதுவான என் தகப்பன் எனக்கு சொன்ன வார்த்தை. வீடுகள்ல வசனங்களை வைக்கிறதுக்கு சில பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்ல, போன்ல வசனத்தை வைக்க சில பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்ல, போன்ல தேவனுடைய பாடல்களை வைக்க சில பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்ல. காரணம் என்ன? தகப்பனை பின்பற்றதுல வெக்கம். அதான் பவுல் சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளை போல பின்பற்றுங்கள், பிரியமான பிள்ளைகளை போல பின்பற்றுங்கள். இதுல இருந்து சில வார்த்தைகளை வேக வேகமா வாசித்து இன்னைக்கு நிச்சயமா எபேசியர் என்ன பண்றோம், முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறோம். அல்லேலூயா. என்னால இதுக்கு முன்னாடி இந்த எபேசியரோட ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ண எனக்கு முடியல. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளாய் தேவன் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கன்னு சொல்றப்ப எப்படிப்பா நான் பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்? கேள்வி வருதா? நான் எப்படி பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்னாக்க 2வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து வாசிங்க,
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எப்படி அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு அப்படின்னாக்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. எப்படி நான் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ முடியுமா? என் வாசனையால, என் வாசனையால. என்னுடைய வாசனையை என் தகப்பன் முகரும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வு வரணுமா? அன்பின் உணர்வு வரணுமா? அந்த வாசனையினால நான் தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கிறேனா? நான் தேவனுக்கு நற்கந்தமா இருக்கிறேனா? நான் தேவனுக்கு வாசனை திரவியமா இருக்கிறேனா? ஒரு ஸ்திரீ வந்தாங்க, வந்து தேவ சமூகத்துல இயேசுநாதர் உட்காந்து ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா வந்து நலதன் தைலத்தை எடுத்து அப்படியே உடைச்சி அவர் காலில் பூசினாங்களாம். அப்ப கூட இருந்த யூதாஸ் என்ன பண்ணாராம், இதை வித்தாக்கு என்ன பண்ணும், 12 வெள்ளிக்காசு என்ன பண்ணும் கிடைக்குமே, நீ என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றப்ப இயேசு சொன்னாராம், இல்ல இந்த அம்மா செஞ்சது என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு, என்னுடைய மரணத்துக்கு அடையாளம் என்ன பண்ணும் இருக்கும். இதை என் உயிர்த்தெழுதலை குறிச்சு மரணத்தை குறிச்சு பேசுற எல்லா இடத்துலயும் என்ன பண்ணப்படும், சொல்லப்படும் சொல்லி அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஸ்தோத்திரம், நான் விலையேற பெற்ற காரியத்தை செய்யறேனா இல்லையான்றதை விட நான் கர்த்தருக்கு வாசனையா இருக்கிறேனா. வாசனைனா அவர் போகிற இடத்துல எல்லாம் என்னுடைய பெயர் வரணும். இப்ப இந்த சகோதரியுடைய பேர் என்ன பண்ணுது, இந்த அம்மா உடைச்சதை அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா வேதத்துல அவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு, தேவ ஆவியானவரை வைத்து என் மரணம் சொல்லப்படும் பொழுதெல்லாம் இந்த தைலத்தை உடைத்து இந்த அம்மா செஞ்சதை எல்லோரும் என்ன பண்ணணும், பேசணும். ஏன்னா என் மரணத்தோடு இந்த சாயல் ஒத்து இருக்கிறது. ஒரு வாசனை என்பது எப்படி தேவனோடு இணைந்து வரக்கூடியது. அநேக வாசனை இருக்கு, ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கு. அந்த வாசனை அந்த பூவை பறிச்சதுக்கு அப்புறமா இருக்குமா, இல்ல அந்த பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச பூவை சொல்றேன், யாரும் கோச்ச கூடாது. முல்லைப்பூ இருக்கு பாத்தீங்களா, தெரிஞ்சதுனால சொல்றேன். முல்லைப்பூவை செடியோட வச்சிருந்தீங்கன்னா அது வாசமா இருக்கும். அதை வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னாக்கா அப்படியே மணக்கும். ஆனா அதுவே அதை நீங்க பறிச்சு நீங்க தனியா வச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் மணக்கும், 2வது நாள் கொஞ்சமா மணக்கும், 3வது நாள் கருகி பிற அது குப்பை தொட்டிக்கு. ஆனா 3வது நாள் குப்பை தொட்டிக்கு போற அந்த பூ செடியிலே இருந்தா என்ன ஆகும், குறைஞ்சது ஒரு வாரத்துக்காவது வாசனை உள்ளதா என்ன பண்ணும் இருக்கும். அப்பனா நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தால் நான் வாசனை உள்ளவனா இருப்பேன். எனக்கு வாசனை எங்க இருந்து வருது, தேவனிடத்துல இருந்து. என்னுடைய கொடி படறதுக்கு காரணம் என்ன, நான் செடியோடு இணைஞ்சிருக்கிறதுனால. என் கொடியில பூக்கள் பூக்க காரணம் நான் கொடியோடு இணைஞ்சிருக்கிறதுனால. என் கொடியில திராட்சை குலைகள் வர காரணம் நான் செடியோடு இணைஞ்சிருக்கிறதுனால. நான் இணைஞ்சிருக்கிறதுனாலதான் பூ வருது, நான் இணைஞ்சிருக்கிறதுனாலதான் திராட்சை குலை வருது, நான் இணைஞ்சிருக்கிறதுனாலதான் வாசனை வருது. அநேகர் தேவனோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் வாசலை என்ன பண்ணப்படும், திறக்கப்படும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ வாசனையை கொண்டு தேவனோட என்ன பண்ணு, இணைஞ்சிரு, பிரியமுள்ள வாழ்க்கைய வாழ். நீ வாசனையை கொண்டு பிரியமுள்ள வாழ்க்கைய வாழ். 2வது சொல்றாரு, காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடு. பலி என்றால் என்ன, அது கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்குரியது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தும்படியாக மிருக ஜீவன்களை கொண்டு போவாங்க. எது கொண்டு போறாங்க, அது கர்த்தருக்குரியது. அந்த ஆடு கர்த்தருக்குரியது, அந்த மாடு கர்த்தருக்குரியது, அந்த புறா குஞ்சு கர்த்தருக்குரியது, அந்த குருவி கர்த்தருக்குரியது. இதே வேலையை தான் அண்ணாளாமா செஞ்சாங்க. எனக்கு பிறந்த பிள்ளை கர்த்தருக்குரியது. பலி என்றால் வெட்டுவது அல்ல, கொடுப்பது. பலி என்றால் தேவனுக்கென்று கொடுப்பது. முன்னாடி கொடுத்து பின்னாடி எடுக்கிறது கிடையாது.
முன்னாடி கொடுத்து பின்னாடி இருக்கிறது வட்டி கடை கிடையாது. தேவனுக்கென்று கொடுத்தா கொடுத்ததுதான், அதை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் பலி. அப்ப என்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையா மாத்த முடியுமா? என்னை தேவனுக்கென்று நான் கொடுக்க வேண்டும். என்னை தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டா ஏன்னா யாருக்குரியவன் கிடையாது, உலகத்துக்குரியவன் கிடையாது. இனி எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நான் யாருக்குரியவன்? நான் தேவனுக்குரியவன். அதனாலதான் வாசனையா இருக்கணும்னா தேவனோடு தான் இருக்கணும். காணிக்கை என்றால் தேவனோடு தான் இருக்கணும். ஏன்னா அது தேவனுக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அடுத்து எப்படி நான் தேவனோடு இணைந்திருக்க முடியுமா? அன்பு கூறுவதனால. அப்ப நான் பிரியமுள்ள பிள்ளையா வாழணும்னா எப்படி வாழணும்? ஒன்று, தேவனோடு இணைந்து இருக்கணும், வாசனையாக இணைந்திருக்கணும். நான் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கணும். நான் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கணும். என்னை பார்க்கிறவர்கள் என்னுடைய சுவாசத்துல, அதாவது என்னுடையதான ஸ்மெல்ல பார்க்கிறவங்க யாரை ஸ்மெல் பண்ணணுமா? இயேசுவை ஸ்மெல் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். இரண்டாவது, நான் கர்த்தருக்குரியவனாய் வாழணும். காணிக்கையாக, அது கர்த்தருக்குரியது. மூன்றாவது, அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நானும் அன்பு கூறணும். கிறிஸ்து எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள்னு சொல்லி அன்பை முன்மாதிரியாய் வைத்து போனாரோ அது போல நான் அன்பா இருக்கணும். ஊரு, பேரு, ஜாதி, இனம், மொழி எதுவும் நான் கேட்க கூடாது. நான் அன்பை மட்டும்தான் காண்பிக்கணும். அன்பை மட்டும்தான் காண்பிக்கணும். ஜாதியை பார்த்து அன்பு கூறக்கூடாது, மொழியை பார்த்து அன்பு கூறக்கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், வடநாட்டுக்கு போனாக்கா தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஹிந்தி பேசுற இடத்துல யார் இருக்கா? தமிழ் பையன் இருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அந்த பையன் என்ன பண்ணிக்குவாங்க? இருக்க பிடிச்சுக்குவாங்க. அது போல ஃபாரினுக்கு போயிட்டாலும் அதே மாதிரிதான். தமிழ் பேசுறவனை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே குதிச்சிருவாங்க. ஐயோ, தமிழ்காரனை கண்டுபிடிச்சேன். அப்ப ஸ்தோத்திரம், அன்பு என்பது மொழியை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, ஜாதியை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ வருவது அல்ல. ஏன்னா எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு வியாபாரி வந்து கொண்டிருக்கிறான். வியாபாரி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மிகுந்த பணமுடையவனா இருக்கிறான். அந்த பணமுடையவனா இருக்கிறவன அங்க இருந்த கள்ளர்கள் அடித்து அவனை ஸ்தோத்திரம் பறித்து அவனை ரத்த கிளறி ஆக்கி அவனிடத்துல எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? எம்டியா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? எம்டியா இருக்கிறான். ஸ்தோத்திரம், தோற்றம் எப்படி இருக்கு? அவலட்சணமா இருக்கு. அந்த வழியா கடந்து போன யாருமே என்ன பண்ணல? உதவி செய்யல. அவனை சார்ந்த ஊர்க்காரங்க போறாங்க, உதவி செய்யல. ஊழியக்காரங்க போறாங்க, உதவி செய்யல. நல்ல ஸ்தோத்திரம் வசதி படைத்தவங்க போறாங்க, உதவி செய்யல. காரணம் என்ன? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் என் சொந்தக்காரன் கிடையாது. அவன் என் கூட பிறந்தவன் கிடையாது. அவன் என் ஜாதிக்காரன் கிடையாது. அவன் என் மொழிக்காரன் கிடையாதுன்னு எல்லாம் போனாங்க. ஆனா அதே இடத்துல ஒரு மனிதர் வருகிறாரு. அவருக்கு பெயர் நல்ல சமாரியன்னு வைக்கிறாங்க. அந்த நல்ல சமாரியன் என்ன பண்ணாரு? நேரா அவன் கிட்ட போய் அவனுடைய அந்த ரத்தத்தை என்ன பண்ணாரு? தொடச்சி அவனுக்கு எண்ணெய் பூசி அவனை கட்டி அவனை தன் வண்டியில வாகனத்துல ஏத்தி சத்தத்துல போய் கொடுத்து சோத்திரம் தேவனுடையதான அந்த அந்த மனுஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அவர் என்ன பண்ண பராமரிச்சார். அப்ப அந்த மனுஷன் கேக்குறான், யாருங்க நீங்க? எனக்கு இவ்வளவு உதவி செய்யுங்க, யாருங்க நீங்க? எத்தனையோ பேர் போனாங்க என்னைய பார்த்துட்டு, எனக்கு உதவி செய்ய யாரும் வரல, ஆனா நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்களே அப்படின்னாக்க அவர் சொல்றாரு, நான் இயேசுப்பா, எல்லோருக்கும் என்னதான் பண்ணுவேன்? உதவி செய்வேன். இடத்துல என்ன பண்ணுவேன்? அன்பு கூறுவேன். அன்னை தெரசாவை நமக்கு நல்லா தெரியும். அவங்களை அநேகர் வந்து ஸ்தோத்திரம் ஒரு தெய்வத்தை போல பார்க்க காரணம் என்ன? மொழி, இனம், மதம், ஜாதி எல்லாம் தாண்டி அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. அவங்கள கிறிஸ்டியனா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள கிறிஸ்டியனா யாரும், எல்லா ஸ்கூல்ஸ்க்கு போங்க இருக்கும், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போங்க அவங்க போட்டோஸ் இருக்கும். காரணம் என்ன? அவங்க செய்ததான அன்பின் சேவை. கிறிஸ்துவை எப்படி நான் காண்பிக்கணும்? அன்பின் வெளிப்பாட்டுல.
அன்பின் வெளிப்பாட்டுல நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அதுதான் பிரியமுள்ள பிள்ளை. பிரியமுள்ள பிள்ளையா வெளிப்படுத்தணும்னா என்னை ஸ்மெல் பண்றவங்க இயேசுவை உணரணும். ரெண்டாவது, நான் அவருக்காக வாழணும். அவருக்கு கொடுத்தாச்சுன்னா அவருக்காக வாழணும். திரும்பி என்ன பண்ணக்கூடாது? உலகத்தின் வாழ்க்கைக்கு வரக்கூடாது. மூன்றாவது, நான் அன்பின் வாழ்க்கை என்ன பண்ணணும்? எந்த அன்பின் வாழ்க்கை? ஒருவருக்கு ஒருவர் லவ் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்லல, அந்த அன்பை காண்பிக்க சொல்லல. மற்றவர்களுக்கு அன்பை என்ன பண்ணுங்க. பாஸ்டர் தான் அன்பை காமிக்க சொன்னாங்கன்னு என்ன பண்ணாதீங்க. அந்த அன்பு இல்லை, இது வேற அன்பு. தேவ அன்பு, மனித அன்பு இல்ல, தேவ அன்பு. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, வாழுங்கன்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலேயே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். தேவனை பின்பற்றக்கூடிய பிரியமுள்ள பிள்ளைங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுமா? வாசனையா இருக்கணுமா? காணிக்கையா இருக்கணுமா? அன்பா இருக்கணுமா? எப்படி இருக்க கூடாதான்? கீழே வாசியுங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ சொல்றாரு? நான் இந்த உலகத்துக்குரிய பாவத்துல நான் பங்கு உள்ளவனா இருக்கவே கூடாது. உலகத்தின் வாழ்க்கையில நான் பங்கு உள்ளவனா இருக்க கூடாது. எப்படிப்பட்ட பாவமா? அது வேசித்தனமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கட்டும், பொருளாசையா இருக்கட்டும், இவைகள் பேர் முதல் உங்களுக்குள்ள சொல்லப்பட கூடாது. அந்த பேரு கூட எனக்கு என்ன பண்ணக்கூடாதான்? நான் செஞ்சவன் இல்ல, அந்த பேரு கூட அங்க பாத்திரம் கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் டாஸ்மார்க்ல போய் சில்லறை வாங்க போனேன், என்னையெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் பனைமரத்துக்கு உட்காந்து பால் தான் குடிச்சேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால நான் எப்பேற்பட்ட பெயரும் என் பேரில் விழாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை வாழணுமா? எப்படிப்பட்ட பெயரும் எனக்கு வரக்கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணணுமா, வாழணுமா? அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வம்பு இழுக்கிறது தகாதவை, புத்தியீனமான பேச்சு தகாதவை, பரியாசம் பண்றது தகாதவை. புத்தியீனமான பேச்சுனா லூசுத்தனமா என்னத்தையாவது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேதம் கற்றுக் கொடுக்கிறது எப்படிப்பட்ட வார்த்தையை கற்றுக் கொடுக்குதுன்னா, நீ யாரு கூடயும் வம்பு வைக்காத, வம்பு இழுக்காத. சில பேருக்கு வம்பு இழுக்கலாம் தூக்கம் என்ன பண்ணாது, வராது. என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி வம்பு இழுப்பாங்க. ஒன்னு அம்மாவை வம்பு இழுப்பாங்க, அப்பாவை வம்பு இழுப்பாங்க, நண்பனை வம்பு இழுப்பான், மனைவியை வம்பு இழுப்பான். யாராவது என்ன பண்ணுவான், வம்பு இழுத்து செருப்படி வாங்கினா உனக்கு என்ன பண்ணாது, தூக்கமே வராது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ வம்பு இழுக்காத, நீ புத்தியீனமான பேச்சு என்ன பண்ணாத, பேசாத. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பரியாசம் பண்ணாத. ஆனா என்ன பண்ண சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. பரியாசத்துக்கு பதிலா ஸ்தோத்திரம் பண்ணு, வம்புக்கு பதிலா ஸ்தோத்திரம் பண்ணு, புத்தியீனமான பேச்சுக்கு பதிலா ஸ்தோத்திரம் பண்ணு. அப்ப பிரியமுள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, ஸ்தோத்திரத்தோடு வாழணுமா. மற்றவர்களை கலாய்ச்சி வாழக்கூடாது, மற்றவர்களை வம்பிழுத்து வாழக்கூடாது, மற்றவங்களை அழுக வச்சு வாழக்கூடாது, மற்றவங்களை நையாண்டி பண்ணி வாழக்கூடாது. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுமா, ஸ்தோத்திரமுள்ள வாழ்க்கையை வாழணுமா. மற்றவங்களை நக்கல் பண்ணி நான் அவங்களை அழுக வச்சு அவங்கள உடல் வழியா கேலி செஞ்சு, அதாவது உருவ கேலி செஞ்சு, அவங்களுடைய வார்த்தையை நான் கேலி செஞ்சு நான் சந்தோஷப்பட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் உலகத்தான் செய்யக்கூடியது, கிறிஸ்தவங்க செய்யக்கூடியது. இன்றைக்கு பல காலேஜ்ல கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்க, கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க, ஞானசனம் எடுத்த பிள்ளைங்க, அபிஷேகம் எடுத்த பிள்ளைங்க தான் நக்கல் நையாண்டி பேச்சு கூத்தலாம் என்ன பண்ணுது, நடக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ ஸ்தோத்திரம் உள்ள வாழ்க்கையை வாழ அப்படின்னு.
அதுலயும் குறிப்பா பொம்பளை பிள்ளைங்களை அடிச்சுக்கவே முடியாது. என்னத்தையாவது ஒண்ணு பேசி வம்பிழுத்து விட்டு பஞ்சாயத்து எடுத்து விட்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைங்களாச்சும் என்ன பண்றது? திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. ஆனா போற போல இந்த பொம்பளை பிள்ளைங்க நக்கலான பேச்செல்லாம் என்ன பண்ணும்? நிறைய கொடுக்குங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆலயத்துக்கு வந்து அப்படியே தூதரை போல என்ன பண்றது? கையை உயர்த்தி பாடுறது. வேலை செய்யற இடத்துக்கு, ஸ்கூலுக்கு போன, காலேஜுக்கு போனா அந்த புள்ள வாயிலிருந்து வர வார்த்தை மாதிரி வேற எந்த புள்ள வாயிலும் என்ன பண்ணாது. அவ்வளவு கேலி பேச்சு பேசும், அவ்வளவு ஜோக் அடிக்கும், அவ்வளவு சினிமா டயலாக் போடும். அதனாலதான் சொல்றாரு, நீ ஸ்தோத்திரங்கிற வார்த்தையை மாத்திரம் வாயில சொல்லி வாழ்ந்தா மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை பெரிதா என்ன பண்ணாத, காண்பிக்காத. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணுமா? ஸ்தோத்திரம் உள்ள வாழ்க்கைய வாழணுமா? அடுத்த வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனை, அதாவது விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசை. எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணுமா? பொருளாசை அற்ற வாழ்க்கைய வாழு. எது விக்கிரக ஆராதனை? பொருளாசை தான் விக்கிரக ஆராதனை. அந்த பொருள் இந்த பொருள்னு பொருள் மேல கண்ணு போது பார்த்தீங்களா? அது எல்லாமே என்னவா? விக்கிரக ஆராதனையா. அதனாலதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழாதீங்க. பிரியமுள்ள பிள்ளை பொருளாசை படக்கூடாது. பிரியமுள்ள பிள்ளை ஸ்தோத்திரமுள்ள வாழ்க்கைய வாழணும். பிரியமுள்ள பிள்ளை பெயர், அதாவது வேசித்தனம், விபச்சாரம் இப்படிப்பட்டதான வார்த்தைய கூட என் பேர்ல சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். இது யாருக்கு அழகு? பிரியமுள்ள பிள்ளைகளுக்கு. நான் பிரியமுள்ள பிள்ளையா இருந்தா என்ன பண்ணணும்? வாசனையா இருக்கணும், காணிக்கையா இருக்கணும், அன்பா இருக்கணும். எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கக்கூடாது? சோத்திரம் உலகத்தின் மனுஷனை போல விபச்சாரம், வேசித்தனம் இப்படிப்பட்ட பேர் எனக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. வம்பு, புத்தீனமான பேச்சு இப்படிப்பட்ட காரியம் நான் செய்யக்கூடாது. நான் ஸ்தோத்திரம் பண்ற வாழ்க்கையை வாழணும். பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்ன பண்ணக்கூடாது? பண்ணவே கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்க எங்க போக மாட்டாங்களாம்? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவது இல்லை என்று. அப்ப யாருக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல சுதந்திரம் இருக்கு? பிரியமுள்ள பிள்ளைகள், சுகந்த வாசனையா இருக்கிற பிள்ளைங்க, சோதரம் காணிக்கையா இருக்கிற பிள்ளைங்க, சோதரம் அன்பா இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பங்கு இருக்கு. யாருக்கு பங்கு இல்லையா? அதுக்கு அடுத்தடுத்த வசனத்துல வாசிச்சோம் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல என்ன இல்ல? பங்கு இல்லை. நான் எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறேன்? தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் உகந்த பிள்ளையா இருக்கேனா, இல்ல அதுக்கு தகுதியற்ற பிள்ளையா இருக்கிறேனா? சபையாகிய நாம் கர்த்தர் வரும்பொழுது எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்க போகிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோம்? மிகுந்த ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். அதான் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? இருள் என்கிற வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? உலகம் என்கிற இருள் வாழ்க்கைய, பாவம் என்கிற இருள் வாழ்க்கைய, அசுத்தம் என்கிற இருள் வாழ்க்கைய நான் வாழாதபடிக்கு நான் வெளிச்சத்தின் பிள்ளைய என்ன பண்ணணும்? வாழணும். தேவ பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். என்னுடைய முகம் எப்படிப்பட்ட முகமா இருக்கணும்? தேவனால் பிரகாசிக்கப்பட்ட முகமா இருக்கணும். என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையில பிரகாசிக்கப்பட்ட இருதயமா இருக்கணும். என்னுடைய பேச்சு அன்புல பிரகாசிக்கணும், வசனத்துல பிரகாசிக்கணும். அதுதான் வெளிச்சமுள்ள பிள்ளைக்கு அடையாளம். வெளிச்சமுள்ள பிள்ளைனா போக்கஸ் இட போட்டு போற பிள்ளை கிடையாது. போற பக்கம்லாம் வெளிச்சம்னா என்ன? என் மோசைக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். மோசே சீனாய் மலையில அவன் தேவனோடு சஞ்சரித்தபடினால அவன் முகத்துல தேவ பிரகாசத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்ப நான் எப்பயுமே வெளிச்சமுடைய பிள்ளையா இருக்க என்ன பண்ணணும்? நான் ஜெபத்துல அதிகமா தரித்திருக்கணும். சபை ஜெபத்துல அதிகமா என்ன பண்ணணும்? சபை ஜெபத்தில் தரித்திருக்கும் என்றால் நிச்சயம் சபை பிரகாசிக்கும். நிச்சயம் நான் பிரகாசிப்பேன். ஏன்னா மோசே 40 நாள் சீனாய் மலை இருந்ததுனாலதான் அவருடைய முகம் பிரகாசம் உள்ளதா இருந்தது. அநேகர் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணாங்க? கண்களை பொத்தி கொண்டாங்க. இந்த பிரகாசம் பவுடர் போட்டா வருமா? இல்ல, தேவ சமூகத்துக்கு போனாதான் வரும். அழகு என்பது பியூட்டில இருந்து வரது இல்லைங்க, தேவன்கிட்ட இருந்து வரணும். உன்னத பாட்டை நம்ம படிக்கிறோம்ல,
அவங்கள சாலமன் அழகா வர்ணிச்சிருப்பார். ஆனா அவங்களுடைய கலர் என்ன? கருப்பு. கலர் என்ன? கருப்பு. அதான் சொன்னேன், நிறம் என்பது அழகு அல்ல. எதுதான் அழகு? ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அகத்தின் அழகு. இங்க வெளிச்சம் இருந்தா இங்க வெளிச்சம் தன்னை போல என்ன பண்ணும்? வரும். இங்க இருளை வச்சுட்டு இங்க வெளிச்சம் எங்க இருந்து வரும்? வரவே வராது. அதனாலதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளை என்ன பண்ணுமா, தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? பழகணும். வேத வசனத்துல பழகணும். வெளிச்சமா மாறணும். அநேகருக்கு வெளிச்சமா இருக்கணும். அநேகருக்கு உப்பா இருக்கணும்னா எப்படி? தேவ சமூகத்துக்கு போனாதான் உண்டு. வார்த்தையில மாத்திரம் ஆண்டவரே நான் வெளிச்சமுள்ள பிள்ளையா இருக்கணும்னாக்க முடியாது. ஜபத்துல உக்காரணும். போய் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, ஒரு நாள் உபவாசமோ 2 நாள் உபவாசமோ, ஒருவேளை உபவாசமோ, ஏதோ ஒன்றை செய்து தேவ சமூகத்தை தரித்திருந்தால் மட்டும்தான் தேவ பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவதற்கு ஒரே வழி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது. அதை விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அதே அடுத்த 9-10 வசனம் சொல்கிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாதான்? கனியற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவர்கள் ஒளிபிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறது அவலட்சணமா இருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறது அப்படின்னா, கடிந்து கொள்ள சொல்றார். யார கடிந்து கொள்ளணுமா? கனியற்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்கள, ஆவியின் கனி இல்லாதவங்கள, நற்குணம் இல்லாதவங்கள, புத்தியினமான காரியத்தை செய்யறவங்கள, தேவ பயமற்று செயல்படக்கூடிய மனுஷங்களை அவங்க விசுவாசியா இருந்தாலும் பார்க்க கூடாது, கடிந்து கொள்ளணும். நண்பனா இருந்தாலும் கடிந்து கொள்ளணும். தகப்பனா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் என்ன பண்ணணுமா? கடிந்து கொள்ளணுமா? காரணம், கனி இல்லை என்றால் கடிந்து கொள். ஆனா கடிந்து கொள்றதுக்கு முன்னாடி என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன பண்ணணும்? கடிந்து கொள்றது ரெண்டாவது. கடினமா பேசுறது எல்லாருக்கும் வரும். பட் உத்திரத்தை எடுத்துட்டு பேசுறது, என் உத்திரத்தை என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் நானு, அப்புறம் போய் திரும்ப என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். இதுல 2 சத்தியமும் அடங்கி இருக்கு. ஒண்ணு, நான் கடிந்து கொள்ளணும். 2வது, கடிந்து கொள்ள பாத்திரனா இருக்கணும். எனக்குள்ள அந்த சுபாவம் இருக்கக்கூடாது. எனக்குள்ள அன்பு இருக்கணும். எனக்குள்ள ஆவியின் கனி இருக்கணும். எனக்குள்ள நற்குணம் இருக்கணும். அப்பதான் நான் நற்குணம் இல்லாதவன போய் என்ன பண்ண முடியும்? பேச முடியும், சொல்ல முடியும். நற்குணம் உள்ள வாழ்க்கையை வாழுப்பா. அதான் காந்தியடிகள்கிட்ட போயிட்டு ஒரு அம்மா தன்னுடைய பையனை கொண்டு போய் கொடுத்தாங்களாம். என்னன்னா, ஸ்தோத்திரம், காந்தியடிகளே, என் பிள்ளை ரொம்ப சுகர் என்ன பண்றான், மிட்டாய் இனிப்பு அதிகமா சாப்பிட்றான், கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, மிட்டாய் அதிகமா சாப்பிடாதப்பா, பூச்சிப்பல் ஒருனா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி காந்தியாள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்களாம். அது காந்தி சொன்னாராம், 1 வாரம் கழிச்சு வாங்க, நான் அந்த பையனுக்கு ஆலோசனை சொல்றேன்னு. 1 வாரம் கழிச்சு அந்த பையன்கிட்ட போய் சொன்னப்ப காந்தி சொன்னாராம், என்ன சொன்னாராம், மிட்டாய் சாப்பிடாதப்பா, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், எப்பா காந்தியடிகளே, இந்த வார்த்தையை அன்னைக்கே சொல்ல வேண்டியதானா? காந்தி சொன்னாராம், நானே மிட்டாய் சாப்பிட்றவன் தான், நானே இனிப்பு சாப்பிட்றவன் தான், நான் எப்படி புத்தி சொல்ல முடியும்னு. சிரிக்கிறதுக்காக இல்ல, கொஞ்சம் யோசிக்கணும். நான் புத்தீனமான காரியத்தை செஞ்சுட்டு மத்தவனை பார்த்து புத்தி உள்ள வாழ்க்கையை வாழ்னா என்னைய போல ஒரு சுயநலவாதி உலகத்தை என்ன பண்ண முடியாது. அதனாலதான் வேதத்துல சொல்றாங்க, போதிக்கிறவன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சபை என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும், அன்பை சொல்லணும், ஆவியின் கனிகளை சொல்லணும். பட் அது எனக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லணும், இல்லைன்னா வளர்க்கணும். இல்லைன்றதுக்காண்டி சொல்லாம இருக்க கூடாது. கணக்கு கேட்பார். அப்புறம் வளர்த்து கொள்ளணும், கடிந்து கொள்ளணும். நண்பனை பார்த்து, நண்பன் சரியில்லையா, தவறான பழக்கம் பழகுறானா, தவறான பாதையில போறானா, கடிஞ்சு கொள்ளுங்க. நண்பனுக்காக விட்டு கொடுக்காதீங்க. என் உயிர் நண்பன் நரகத்துல போனா சந்தோஷமா இருக்குமா? இல்ல. உயிர் நண்பன் பரலோகத்துக்கு வரணும்ல. கடிந்து கொள்ளுங்க, உயிர் நண்பனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு.
அவன் வெளிச்சமுள்ள வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. சபை என்பது போதிக்கிறதா இருக்கணும். சபை என்பது போதிக்க கூடியதா இருக்கணும். எதை? ஆவியின் கனிகளை, நற்குணங்களை போதிக்கணும். இல்லை என்றால் அதற்கு அடுத்த வார்த்தையில நிறைய வார்த்தைகள் அடங்கி இருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இந்த சபைக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு 15 கட்டளைகள் இருக்கு. வாசிக்க முடிஞ்ச வேகமா வாசிச்சு முடிச்சிருங்க. ஸ்தோத்திரம். 14வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் அங்க சொல்லப்படுகிறது. முதல் வார்த்தை என்ன? தூங்குறனை விட்டு எழும்பு. எதற்கு தூங்குறனை விட்டு எழும்பணுமா? கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்றதுக்கு. முதல் நிபந்தனை என்ன? நீ எந்த இடத்துல மரித்தவனை போல படுத்திருக்கிறாயோ அந்த இடத்தை விட்டு எழும்புவே என்றால் உன்னை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். சபையே, நாம் எதுல நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம்? நாம் எதுல மரித்து போயிருக்கிறோம்? எந்த காரியம், எந்த சூழ்நிலை, எந்த உணர்வுல அடிக்கப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு உணர்வுகளுக்கு அநேகர் என்ன பண்றோம்? அடிமைகளா இருக்கிறோம். உணர்வுகளுக்கு அடிமையா இருந்தோன்னு சொன்னா தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது. தேவனுக்காக. அதனாலதான் சொல்றாரு, நீ ஸ்தோத்திரம் தூங்குறவனை விட்டு என்ன பண்ணு? எழுந்தி வா. நீ எழும்பி வந்தன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிரகாசிக்க வைப்பாரு. அடுத்து 15வது வசனத்துல பாக்குறப்ப ஸ்தோத்திரம் கவனமா என்ன பண்ணணுமா? நடந்து கொள்ளணுமா? எதுல கவனமா நடந்துக்கணும்? ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளுங்க. என் நடக்கையில ஞானம் வெளிப்படணும். சபைக்கு சொல்ற வார்த்தை, நீ நடக்கணும். உன்னுடைய நடக்கையில் என்ன பண்ணணும்? ஞானம் வெளிப்படணும். 16 வசனத்துல சொல்லப்படுறது, நாட்கள் பொல்லாதல இருக்கிறபடினால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக்கங்க. இது பொல்லாத காலம். காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். ஜெபத்துல பிரயோஜனப்படுத்தணும். வேத வசனத்துல பிரயோஜனப்படுத்தணும். சம்பாதிக்கிறோம். அடுத்த கொரோனா வந்துட்டா உட்காந்து சாப்பிடுறதுக்கு சம்பாதிக்கிறோம். ராஜ்யத்துக்காக என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம்? இல்ல இல்ல. அதான் வேதம் சொல்லுது. நீ சாப்பிடுறதுக்காக சேர்த்து வைக்கிறப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகாரத்துக்காக அலைஞ்சு திரிகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ராஜ்யத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? ஞானமா நடக்கணும். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதை நடக்கிறோன்ற பேர்ல குடும்பத்துல ஜாக்கிரதையா இருக்கிறோம். உலக வாழ்க்கைக்கு ஜாக்கிரதையா இருக்கிறோம். பட் ஆவிக்குரிய வாழ்க்கையில கோட்டை விட்டுறோம். அதனால ஜாக்கிரதை என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அடுத்து கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளணும். அடுத்து மதுபான வெறி கொள்ளக்கூடாது. 19வது வசனத்துல உங்கள் இருதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, அந்த வசனத்தை மாத்திரம் முழுசா வாசிங்க. 19வது வசனம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எப்பயுமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? கீர்த்தனம் பண்ணி. ஸ்தோத்திரம். 20, 21 வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப பிரியமான பிள்ளை எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரம். சுகந்த வாசனையா இருக்கணுமா? காணிக்கையா இருக்கணுமா? அன்பா இருக்கணுமா? எப்படிப்பட்ட மனுஷனா வாழக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த வசனம் லிஸ்ட் போட்டிருக்கு. கடைசியில ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, எல்லோரு கூடயும் தெய்வ பயத்தோட என்ன பண்ணணும்? அவன் நல்லவனோ கெட்டவனோ, நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? தெய்வ பயத்தோடு இருக்கணும். தெய்வ பயத்தோடு இருக்கணுமா? அதே பவுல் அடுத்த திருப்பணம்னாக்க 22 முதல் 24 வரைக்கும் கணவன் மனைவியை குறிச்சு பேசுறாரு. மனைவிக்கான கடமையை அங்க போட்டிருக்காரு. அதோட நிறுத்தல. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பவுல் என்ன பண்ணல, பேசி முடிக்கல. குடும்ப வாழ்க்கையை அங்க பவுல் என்ன பண்றாரு? எழுதுறாரு. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாடுறோம். குடும்ப வாழ்க்கைய கொடியாட்டம் பறக்குது. குடும்ப வாழ்க்கை கொடிகட்டி பறக்குது 8 திசைக்கும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு. எபேசியருக்கு எழுதுறப்ப சேர்த்து எழுதி வைக்கிறார் இதையும். ஏன்னா எபேசியர் இருக்கிற நிருபம் எல்லாருக்கும் சொந்தமானது. ஒருவன் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள விரும்புறானோ அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? இருக்கணும். ஏன்னா ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் என் மனைவிகளுக்கு எழுதுறாரு.
எழுதினவர் புருஷனேன்னு ஆரம்பிக்கலாம், ஏன் மனைவிகளேன்னு ஆரம்பிச்சாரு? ஹலோ சகோதரிகளே, பதில் வருமா? எதிர்பார்க்கலாமா? இல்ல நான் கடந்து போகலாமா? கர்த்தர் நல்லவர். காரணம் என்னவென்றால் ஆலயத்தில் அதிகமாய் காணப்படுறது யார்தான்? சொல்லுங்க. ஜெபத்துல அதிகமா பங்கு பெறது யாருதான்? உபவாசத்துல அதிகமா பங்கு பெறது யாருதான்? அதனாலதான் எழுதுறாரு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஆலயம்னு ஓடுறியே, ஜபன் ஓடுறியே, உன் குடும்ப வாழ்க்கையில சரியா இருக்கியான்னு பவுல் என்ன பண்றாரு? ஆலயத்துல ஒரு ஜபம் விடாம கலந்துக்கிறியேமா, குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? கீழ்படுகிறோமா? எழுதி வச்சிருக்காரு பாருங்க 24வது வசனத்துல, எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஏன்னா எந்த ஜபத்துக்கு போனாலும் அங்க சகோதரரை விட சகோதரிகளை தான் அதிகமா என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அது கன்வென்ஷனா இருக்கட்டும், கேம்பா இருக்கட்டும், எங்க வேணா போகட்டுமே, சகோதரிகள் கூட்டம் அங்க என்ன பண்ணும், என்றைக்கும் ஒரு படி உயர்ந்துதான் இருக்கும். அதனாலதான் எழுதுறாரு, சகோதரியே நீ இதுல உயர்ந்திருந்து பிரயோஜனம் இல்லாமா, உன் குடும்ப வாழ்க்கையில நீ எப்படிப்பட்டவளா இருக்கணும்? கீழ்ப்படிதல் உள்ளவளா இருக்கணும். ஆராதனைக்கு கீழ்ப்படுகிறது போல, சோதரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல, உன் சொந்த புருஷனுக்கும் எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இருபத்தி 8வது வசனத்துக்கு போனீங்கன்னா அங்க ஸ்தோத்திரம் அங்க எழுதுறாரு, புருஷர்களுக்கு எழுதுறாரு. புருஷர்களுக்கு என்ன எழுதுறாரு அப்படின்னா, சொந்த சரீரங்களாய் பாவித்துக் கொள்ளுங்கள். சொந்த சரீரமாய் பாவித்துக் கொள்ளுங்கள். வேலைக்கு போறது ஒரு பக்கம், சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், என்ன நடந்தாலும் என் மனைவி என் சொந்த சரீரத்தை போல என்ன பண்ணணும், பார்க்கணும். எனக்கு ஒரு காய்ச்சல்னா என் மனைவி என்ன பண்றாங்க, சுடுதண்ணி வைக்கிறதும் எல்லாம் பண்றாங்க. ஆனா மனைவிக்கு காய்ச்சல்னா மாத்திரையை போட்டு தூங்குமான வேலைக்கு என்ன பண்ணிடுறோம் கிளம்பி. இதுதான் சொந்த சரீரத்தை பாக்குறது போல பாக்குறதா? அவிக்குரிய வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில கேட்கிறாரு பவுல், எழுதியும் வச்சிருக்கிறாரு. அன்றைக்கே அப்படி இருந்திருப்பான்னு இன்றைக்கு எப்படி எப்படியோ இருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? சபைகளா ஏறி இறங்கினா என்ன பண்ண முடியும், லிஸ்ட் அவுட் போட முடியும். அதே போல 29வது வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறவனா இருக்கணுமா. தன் சொந்த மாம்சமாகிய தன் மனைவியை போஷிக்க தெரிஞ்சவனா இருக்கணுமா. அல்லேலூயா. கணவர்மார்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, மனைவிய போஷிக்க வைக்கிறவங்களா இருக்கணுமா. மனைவிகள் மூலியமாய் கணவனர்கள் என்ன பண்ணக்கூடாது, போஷிக்கப்பட கூடாது. கணவன் மூலியமாய் மனைவி போஷிக்கப்படணும். கணவன் மூலியமாய் மனைவி போஷிக்கப்படணும். மனைவி மூலியமா கணவன் போஷிக்கப்பட கூடாது. வேதம் சொல்லுகிறது கணவர்களை பார்த்து, கணவர்களே எப்படி இருக்கிறீங்க? மனைவி கிட்ட அன்பா இருக்கிறீங்களா? மனைவியை போஷிக்கிறீங்களா? மனைவியை சொந்த சரீரமா பாவிக்கிறீங்களா? திருமணம் ஆகும் பொழுது சொன்ன பிரமாணங்களை கடைபிடிக்கிறீங்களா? இல்ல எப்ப பாரு சோத்திரம் ஆலயம் ஜபம்னு கடக்குறீங்களா? சோத்திரம். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் பவுல் அன்னைக்கு என்ன பண்றாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. சில பேர் திருமணம் பண்ணுவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஜபம் 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 ஜபம். எதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு? ஆலயத்திலே கன்னியஸ்திரியா இருந்திருக்கலாமே கம்முன்னு, ஆலயத்திலேயே ஃபாதரா போயிருக்கலாமே கம்முன்னு, எதுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டு? பவுல் கேட்கிறாரு, நான் கேட்கல, பவுல் கேட்கிறாரு. என்னைய கோச்சிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. திருசா பார்த்து ஒரு பிரயோஜனம், என் வாய் நிக்க போறதுல இன்னைக்கு. ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, என்னப்பா பிரயோஜனம்? விவாகம் பண்ணணும்னு பண்ணா விவாக வாழ்க்கைய வாழணும். சும்மா இருக்கிறதுக்கு வாழாமே இருக்கலாம். அதான் பவுல் எழுதுறாரு மனைவிகளுக்கும் புருஷர்களுக்கும், மனைவிகளே புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா?
மனைவி கீழ்ப்படிஞ்சா புருஷன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? சொந்த சரீரமா பாவிப்பானா? மனைவி கீழ்ப்படிஞ்சா புருஷன் போஷிக்கிறவனா இருப்பானா? மனைவி கீழ்ப்படிஞ்சா சோத்திரம் புருஷன் நேசிக்கிறவனா என்ன பண்ணுவானா? இருப்பானா? அதுல அந்த கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் 33வது வசனத்துல, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறவான், மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். புருஷன் அன்பு கூறுவான், மனைவி எப்படி இருக்கணுமா? எப்படிப்பட்ட பயபக்தியா இருக்கணுமா? தன் புருஷனை தரகுறவா பார்க்காத மனைவியா இருக்கணுமா? என்றைக்காவது தேவசமத்துல பக்தி இல்லாம இருந்திருக்கிறோமா? தேவசமத்துல பயபக்தியோட தானே இருக்கிறோம். சோதரன் வேதம் எப்படி புருஷர்களை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு, நான் என் புருஷனுக்கு பயபக்திக்குரியவளா இருக்கணும், பெயருக்காக அல்ல. புருஷன் மனைவி இடத்துல அன்பா இருக்கணும், மனைவி பயபக்தி உரியவளா இருக்கணுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்துல அந்த சகோதரியை குறித்து வாசிக்கிறப்ப, அந்த சகோதரி அநேக காரியங்கள் செஞ்சதுனால அந்த புருஷன் வெளிகள்ல போகிறப்ப அந்த மனைவி நிமித்தம் யாருடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது? புருஷனுடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. அப்ப குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறது புருஷனா இருந்தாலும் பெயர் உண்டாக்குறது மனைவி கையில தான் இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு தலைகீழா நடக்குது. இன்றைக்கு தலைகீழா நடக்குது. புருஷன் கடமை சம்பாதிக்கிறது, மனைவியின் கடமை குடும்பத்தை உயர்த்தி கொண்டு போறது. குடும்பத்தை 2 பேருக்கு 2 ரோல ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா சோத்திர மனைவி யாரு? பலவீனமான பாண்டம். மனைவி யாரு? பலவீனமான பாண்டம். அந்த பாண்டத்தை, அந்த பாத்திரத்தை அழகுபடுத்தினா அது விலை உயர்ந்த பொருளா மாறும். பட் அந்த பாண்டத்தை வேலைக்கு அனுப்புனாக்க அது என்ன பண்ணும்? சில்லு சில்லா உடஞ்சு போயிடும். பட் புருஷன் அப்படி கிடையாது. அவன் கடினமானவன், அவன் கல்லு மாதிரி. 10 மாடில இருந்து கீழே தூக்கி போடலாம், அப்படியே நிப்பான், எனக்கு என்ன அப்படின்னு. அதனால புருஷ ரோல் என்ன? வேலை செய்யணும். மனைவி ரோல் என்ன? குடும்பத்தை உயர்த்தணும். புருஷர்களே, உங்கள் சம்பாத்தியத்தில் உங்க மனைவி என்ன பண்ணுங்க? போஷியுங்க. அல்லேலூயா. பிள்ளைய குறித்து போடப்பட்டிருக்கு 6:1-3 பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகளை அப்பா என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுத்த கூடாது. எஜமான் தன் வேலைக்காரன் தன் எஜமானுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? ஸ்தோத்திரம். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். நான் வேலை செய்யற ஓனருக்கு நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். என்கிட்ட சில பேர் வேலை செய்யறாங்களா, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுத்திருக்காரா, நான் ஒரு நாள் அவங்கள வஞ்சிக்க கூடாது. அங்க எஜமானங்களை குறித்து போடப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிங்கன்னா 9வது வசனத்தை. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். ஸ்தோத்திரம். என்னிடத்துல வேலைக்காக ஒருவர் வந்தா அவங்க என்ன பண்ணக்கூடாது? அற்பமா நினைக்க கூடாது, கடிஞ்சு பேசக்கூடாது. எப்படி பேசணுமா? அன்பா பாவிக்கணுமா? மனைவி ரோல் என்ன? கணவன் ரோல் என்ன? தகப்பன் ரோல் என்ன? பிள்ளையுடைய ரோல் என்ன? எஜமானுடைய ரோல் என்ன? சோதனை ஊழியக்காரனுடைய ரோல் என்ன? எல்லா ரோலையும் அங்க எழுதப்பட்டிருக்கு. செயல்படுத்தணும் சபை. ஏன்னா சபைக்குள் அனைத்தும் இருக்கு. சபைக்குள் மனைவிங்க இருக்கிறாங்க, சபைக்குள் கணவர்கள் இருக்கிறாங்க, சபைக்குள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சபைக்குள் தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, சபைக்குள்ள வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சபைக்குள்ள எஜமான்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் சபையை முன்மாதிரியா கொண்டு வந்து வைக்கிறாரு பவுல். முன்மாதிரியா வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணுமா? சர்வாயுதம் தரிக்கப்பட்ட சபையாக இருக்கணுமா? எப்படிப்பட்ட சபையா இருக்கணுமா? சர்வாயுதம் தரிக்கப்பட்ட சபையா இருக்கணுமா? என்ன சர்வாயுதம்?
வாசிங்க 14வது வசனத்துல, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை சொல்லப்படுகிறது? சத்தியம் என்னும் கச்சை. கச்சை தெரியுமில? பெல்ட், இடுப்புல கட்டுவோம்ல பெல்ட். எதுக்கு பெல்ட்டை அங்க மென்ஷன் பண்ற? சத்தியத்துக்கு ஒப்புமையா? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. என்சிசில மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கு, போலீஸ் யூனியன்ல இருக்கிறவங்களுக்கு இடுப்பு பெல்ட் எப்படி இருக்கணுமா? டைட்டா இருக்கணும். காரணம், அவங்க ரொம்ப நேரமா ட்ரில் பண்றதுனால அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. டயர்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி இடுப்பு பெல்ட் என்ன பண்ணுவாங்க? டைட்டா போட்டிருப்பாங்க. நான் என்சிசில இருந்தப்ப என்னுடைய பெல்ட் என்ன பண்ணுவாங்க? விரலை வச்சு பார்ப்பாங்க, விரல் உள்ள போகுதா இல்லையான்னு. போகாத அளவுக்கு நான் பெல்ட் என்ன பண்ணுவோம்? இறுக்கமா போடணும். மூச்சு விட முடியாதுதான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எதுக்குன்னா அது ட்ரில்லுக்கு உதவும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பரேட் பண்றப்ப என் இடுப்பு எந்த அளவுக்கு டைட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நான் ட்ரில் பண்ண முடியும், நடக்க முடியும். அதற்காக ஸ்தோத்திரம் அந்த பெல்ட் என்ன பண்ணுவாங்க? மிலிட்டரி ட்ரைனிங்ல, போலீஸ் ட்ரைனிங்ல இதெல்லாம் போடுவாங்க. அப்ப ஸ்தோத்திர வேதம் எப்படி சொல்லுது? சத்தியத்தை, சத்தியம் என்னும் கச்சையை உன் இடுப்பில் இருக்கும் வரைக்கும் ஒருவனும் உன்னை அசைக்க முடியாது. எந்த இடத்துலயும் நீ பலவீனப்பட்டவனாய் காணப்பட மாட்ட. கச்சை இல்லைன்னா அவமானம் உண்டாகும். சில சமயங்கள் பெல்ட் இல்லைன்னா அவமானப்பட்டு போயிரும் சில இடங்கள்ல. அதனால பெல்ட் ஒண்ணு என்னுடையதான வேலையை செய்ய எனக்கு உதவும், 2வது என்னுடைய மானத்தை காப்பாற்றும். சத்தியம் என்பது 2 விஷயம். 1 என்னை வேலை செய்ய வைக்கும், 2 என் மானத்தை காப்பாற்றும். அடுத்து அங்க சொல்லப்படுகிறது நீதி என்னும் மார்க்கவசம். ஏன் நீதியை மார்க்கவசத்துல வச்சாரு? என் இருதயம் நீதி உள்ளதா இருக்கணும். என் இருதயம் நீதி உள்ளதா இருக்கணும். என் இருதயம் அநீதியா இருக்க கூடாது, என் இருதயம் நீதியா இருக்கணும். அதனாலதான் நீதி என்னும் மார்க்கவசத்தை கொண்டு வந்து, மார்க்கவசத்தை நீதியை கொண்டு வந்து. அடுத்து பாக்குறோம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. செருப்பு போடாம வெளியே போறோமா? நான் போற இடத்துல எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். நம்ம போற இடத்துல சமாதானம் இருக்கா, சண்டை இருக்கா? போய் வரேன் ஒரு இடத்துக்கு, சண்டையோட வரனா சமாதானத்தோட வரனா? செருப்பு போடாம போக மாட்டோம், செருப்பு போடாம வரமாட்டோம். சண்டையோட வரமா, சமாதானத்தோட வரமா? நான் சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கும். நான் போற இடத்துல சமாதானம் வரணும், நான் வர இடத்துல சமாதானம் இருக்கணும், நான் டிராவல் பண்ற இடத்துல சமாதானம் இருக்கணும். அதனாலதான் சமாதானம் சுவிசேஷத்தை பாதரட்சையாய் போட்டு என்ன பண்ணு? புறப்பட்டு போ. அடுத்து போடப்பட்டிருக்கிறது வாசிங்க. பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அபித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம். ஏன்னா பொல்லாங்கன், இந்த உலகம் என்கிற பொல்லாங்கன் உன்னை எப்படியாகிலும் வஞ்சகப்படுத்தும்படி அநேக காரியத்தை உனக்கு அனுப்பும். அது பொருளாசையா இருக்கலாம், பண ஆசையா இருக்கலாம், இச்சைகளா இருக்கலாம், சுத்திரம் பொன்னாசை, பல ஆசை என்ன பண்ணுவான்? எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த உலகம் டிராவல் பண்றோம், இந்த கண்ணை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியும். போற பக்கத்துலாம் எதையாவது ஒண்ணு காமிச்சுக்கிட்டே இருப்பான். இது நல்லா இருக்கு பாரு, அது நல்லா இருக்கு பாரு, அங்க பாரு, இங்க பாரு, பாரு பாருன்னு இந்த கண்ணை போட்டு பாடாப்படுத்தும். அதனாலதான் சொல்றான், அத வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் எதிர்க்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம். ஏன் விசுவாசம் என்னும் கேடகம்? நான் நிலைச்சிருந்தேன்னா எதுவும் என்னை என்ன பண்ண முடியாது, தாக்க முடியாது. ஸ்தோத்திரம். யோசேப்பு விசுவாசம் என்னும் கேடயத்தை இருக்க படிச்சிருந்ததுனாலதான் ஸ்தோத்திரம் இச்சையின் ஆவிக்குள்ள என்ன பண்ணல, விழுகல. தண்டனைக்குட்பட்டவர் ஆனாரு, ஆனா இச்சைக்குட்பட்டவர் என்ன பண்ணல, மாறல. காரணம் என்ன? விசுவாசம் என்னும் கேடயம். நீ என்ன வேணா தூக்கிய மேல அடி, பொய் சாட்சியா போட்டுக்க, அவமானமா படுத்திக்க, நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், இன்னும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன். கேடயத்தை தூக்கு நிறுத்துங்க, உங்கள் மேல் எதையும்
கர்த்தர் அணுக விட மாட்டா. யுத்தத்துக்கு போறவங்களுக்கு கேடயம் ரொம்ப முக்கியம். எதற்கென்றால் எதிரி என்ன செய்வான்னு தெரியாது. கேடயத்தை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அவன் நெருப்பை எரிஞ்சா கூட கேடயத்தை என்ன பண்ணலாம்? தடுத்தரலாம். அவன் கல்லை எரிஞ்சாலும் கேடயத்தை வச்சு என்ன பண்ணலாம்? தடுத்தரலாம். அவன் ஈட்டி பட்டயம் எந்த ஆயுதத்தை எடுத்து எரிஞ்சாலும் கேடயத்தை வச்சு என்ன பண்ணலாம்? தடுக்க முடியும். அதனாலதான் விசுவாசம்ங்கிற ஒரு காரியம் எனக்குள்ள சரியா இருந்துச்சுன்னா, சத்ருவானவன் எத்தனை காரியத்தை கொண்டாலும் என்னை என்ன பண்ண முடியாது? சத்ருவால ஜெயிக்க முடியாது. அடுத்த ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ மகிமையாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீரா. இரட்சண்யம் என்றால் ரட்சிப்பு. இரட்சண்யம் என்றால் ரட்சிப்பை குறிக்கிறது. தலை சீரா என்பது தலைக்கவசத்தை குறிக்கிறது. தலைக்கவசம், தலைக்கவசம் உயிர் கவசம். ரட்சிப்பு இருந்தா என் உயிர் என்ன பண்ணும்? தப்பும். நான் ரட்சிப்பை என் தலையில வைத்திருந்தனாக்க, ரட்சணியத்தை என் தலையில நான் வச்சிருந்தனாக்க, என்னைய யாராலும் என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது. என் ரட்சணியத்தை தலை சீராவ வச்சாங்க. சிந்தையில கவனம். என் சிந்தை முழுவதும் நான் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் சிந்தை முழுக்க நான் ரட்சிக்கப்பட்டவன் மணிக்கு ஒருக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடைசியா முடிக்கிறேன். ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம், வசனம் ஆகிய ஆவியின் பட்டயம் எப்பொழுது இவன் கையில் இருக்கும். எது வந்தாலும் வெட்டத்தக்க பதமுள்ள பட்டயமா நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, தலை சீரா, கேடயம், ஆவியின் பட்டயம். இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை சபை தரித்திருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை சபை தரித்திருக்க வேண்டும். ஒரு பிரியமுள்ள பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணுமா? வாசனை, கனி, அன்பு. எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க கூடாதான்? 15 காரியத்தை நம்ம படிச்சோம். அந்த பிரியமுள்ள பிள்ளை, அந்த பிரியமுள்ள மகன் நல்ல மனைவியா இருக்கணும். பிரியமுள்ள பையன் நல்ல கணவரா இருக்கணும். பிரியமுள்ள பிள்ளை தன் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். அந்த பிரியமுள்ள பிள்ளை தன்னுடையதான பிள்ளைய தொந்தரவுப்படுத்தாத பிள்ளையா இருக்கணும். அந்த பிரியமுள்ள பிள்ளை நல்ல எஜமானா இருக்கணும். அந்த பிரியமுள்ள பிள்ளை நல்ல சோத்திரம் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனா இருக்கணும். அந்த பிரியமான பிள்ளை சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்கு? சபையாகி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் கவனிக்கணும். தேவ சமூகத்தை ஜெபிக்கலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே, நான் அநேகருக்கு நற்கந்தமா இருக்கணும்பா. நான் அநேகருக்கு நற்கந்தமா இருக்கணும்பா. நான் அன்புள்ளவனா இருக்கணும்பா. நான் கர்த்தருக்கு உரியவனா இருக்கணும்பா. கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நான் வாழக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம். நான் என் புருஷனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியா இருக்கணும்பா. நான் என் மனைவியை போஷிக்கக்கூடிய கணவனா இருக்கணும்பா. நான் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையா இருக்கணும்பா. நான் பிள்ளைகளை கோபப்படுத்தாத தகப்பனா இருக்கணும்பா. ஸ்தோத்திரம். நான் நல்ல எஜமானா இருக்கணும். நான் நல்ல ஊழிய செய்ய வேலைக்காரனா இருக்கணும். நான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். நான் ஒரு நாளும் நான் பிரியமுள்ள பிள்ளையா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் பிரியமுள்ள பிள்ளையா இருக்கணும்ப்பா. நான் ஒவ்வொரு நாளும் பிரியமுள்ள பிள்ளையா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா ஷாகாரா மானாகா தூரோனோ. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம். ஒருவேளை நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாம இருந்திருந்தா இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நான் உமக்கு பிரியமுள்ள பிள்ளையா நான் வாழுவேன் ஆண்டவரே. நான் உமக்கு பிரியமுள்ள பிள்ளையா வாழுவேன்ப்பா. என்னிடத்துல நற்கந்தம் வெளிப்படும்பா. என்னிடத்துல அன்பு வெளிப்படும்பா. ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம். ரபாலா ஷகா ரகாதா காதா ரிகாடா காரா நாமானா அபாலா ஷக்கூரோ ஹே காரா நாமானா. நான் அநேகரை கடிந்து கொண்டு புத்தி சொல்ல எனக்கு கிருபை கொடுங்கப்பா. நான் அநேகரை கடிந்து கொள்ளத்தக்கதான ஒரு புத்திமானா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர், ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர். என் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். நான் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்கணும்.